ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹோம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை காலை 6லேருந்து 7 மணிக்குள்ளே இதை மட்டும் செய்யுங்க. பணப்புழக்கம் வீட்டில் அதிகரித்து கொண்டே இருக்கும். அப்படி என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கம் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நாம் நலமுடன் வாழ்கிறதுக்காக எவ்வளவோ விஷயங்களை செய்து வந்தாலும் நம்ம தொடரும் கெட்ட சக்திகள், துரதிர்ஷ்ட சக்திகள் போன்றவற்றை நம்மை ஒரு பிரச்சனையிலிருந்து மீண்டு வர முடியாத அளவிற்கு பிரச்சனை மேல் பிரச்சனை நமக்கு தந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும் கெட்ட எண்ணங்கள், துர்சக்திகள் நம்ம பக்கமே தலை வச்சு படுக்க முடியாத அளவுக்கு சில ஆன்மீக ரீதியான விஷயங்களை நீங்கள் செய்யும்போது இது போன்ற பிரச்சனைகள் இருந்து முற்றிலுமாக விடுபட்டு வரலாம். ஏன் உங்கள் வீட்டில் பணம் கூட சேர்ந்து கொண்டு இருக்கும். உங்கள் வீட்டில் எப்பொழுது பணம் புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் அந்த வழிமுறையை நாம் இந்த ஆன்மீக தொகுப்பில் விரிவாக காணலாம். முதல்ல நம்ம வீட்டையும் நம்மளையும் கெட்ட எண்ணங்கள், துர்சக்திகள் போன்றவற்றை நெருங்காமல் இருப்பதற்கு நம்ம வீட்டில் நிலைவாசலில் மருதாணி இலை கொத்த கட்டி தொங்க விடணும். பிறகு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே சுத்தபத்தமாக குளித்து உங்கள் வீட்டில் பூஜை அறையில் அமர்ந்து பூஜை செஞ்ச பின்னாடி மகாலட்சுமி தாயாருக்கு வேண்டி கல்லுப்பை வாங்கி ஒரு பாத்திரத்தில் போடணும். இந்த முறையில் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை செய்யும்போது உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஒரு 5 வெற்றிலை, 5 கொட்டைப்பாக்கு, 1 ரூபாய் நாணயம் 5 எடுத்து கொண்டு அனைவரும் உங்கள் பூஜை அறையில் வச்சு பூஜை செய்யணும். அதுக்கப்புறம் ஒரு தாளில் மடித்து தனியாக ஒரு உண்டியலில் போட்டு வைக்கணும். இந்த முறையை 14 வாரங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 மணியில் இருந்து 7 மணிக்குள்ளே செஞ்சு வரணும். 14 வாரங்கள் முடிந்ததும் நீங்கள் 14 வாரங்கள் போட்ட வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற ஓடும் நீரில் போடணும். அந்த நாணயங்களை உங்கள் வீட்டில் பத்திரப்படுத்தி வையுங்க. உங்கள் வீட்டில் பணமழை கொட்டி கொண்டே இருக்கும். உங்களுக்கு பண பிரச்சனை அதிகமாக இருக்குது, கடன் மேல் கடன் வாங்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கும்போது கூட வளர்பிறையில் வரக்கூடிய திதியை அன்னதானம் செய்யுங்க. இதை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் மறக்காமல் செய்யும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். மேலும் உங்கள் வீட்டில் பணம் தேவையில்லாமல் செலவாகி கொண்டு இருக்கும் பட்சத்தில் தினமும் காலையில் எழுந்தவுடன் பறவைகளுக்கு இனிப்பு பிஸ்கெட்டை வாங்கி போடுங்க. இதனால் உங்கள் வீட்டில் வீண் செலவு பணம் தடுக்கப்படும். மேலும் உங்கள் வீட்டில் உள்ளவங்க தொடர்ந்து உடல்நல கோளாறுகளால் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை செய்யலாம். அதாவது ஒருவருக்கு உடல் நலன் சரியான உடனே மற்றவங்களுக்கு நலன் சரியில்லாமல் செல்லும். இது போன்ற உடல்நல கோளாறுகள் தொடர்ந்து நடக்கும்போது உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற கோவிலுக்கு போய் மஞ்சள் பரங்கிக்காயை தானமாக கொடுங்க. நம்பிக்கையுடன் இதை செஞ்சு வாங்க, உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.